மாதிரி சூப்பர்பான ஒரு சைட்ல சந்திக்கிறோம்னு சொல்லியிருந்தோம். இந்த சைட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பசுமை வாய்ந்த சைட்டா இருக்குது, அருமையா இருக்குது. இந்த இடம் எங்க இருக்குது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சுந்தர ஜோதி நகர், அச்சரப்பாக்கம் பேரூராட்சியில கிட்டத்தட்ட ஜிஎஸ்டில இருந்து ஒரு 500 மீட்டர்ஸ்ல இருக்கிறோம். இந்த அச்சரப்பாக்கம் பேரூராட்சியில அமைந்துள்ள சுந்தர ஜோதி நகர் 2 ஆக்சஸ்ல நம்ம வந்து உள்ள வந்துடலாம். ஒன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜிஎஸ்டில இருந்து உங்களுக்கு மலை நகர்னு சொல்லிட்டு ஒரு ரோடு ஒன்று போகுது. இந்த ரோடு கரெக்டா வந்து அச்சரப்பாக்கம் பசாருக்கு போகுது. அங்க வந்து உங்களுக்கு ரெஜிஸ்டர்ட் ஆபீஸ் இருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த சைடு காந்தி நகர் இருக்கு. இது வந்து ஜிஎஸ்டி ரோட்ல கனெக்ட் ஆகுது. அங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 500 மீட்டர்ல இந்த லொகேஷனுக்கு வந்துடலாம். இந்த இடத்தை பத்தி நூக் அண்ட் கார்னர் A to Z விரிவா பேசுறதுக்கு மிஸ்டர் ரவீந்திரன் சார் நம்ம கூட இருக்கிறாரு. அவர்கிட்ட இந்த இடத்தை பத்தியான ரிவ்யூ வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே சார், சூப்பர் சார். பார்த்தோம் சார், கிட்டத்தட்ட பசுமை வாய்ந்த இடமா இருக்குது, அற்புதமா இருக்குது. ஒரு வீக்கெண்டு மந்த் எண்டெல்லாம் வந்து கொண்டாடுற மாதிரியான இடமா இருக்குது. இந்த இடத்தோட சிறப்புகள் பற்றி தான் சார் உங்ககிட்ட நான் இப்போ பேச போகிறேன். நீங்கள் உங்களை பற்றியான ஒரு இன்ட்ரோவும் இந்த இடத்தினுடைய விஷயங்களை பற்றியும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சார். சார் வணக்கம். என் பேர் ரவீந்திரன். நான் இங்கே 60 வருஷமாக இருக்கோம். இங்கே நான் பிறந்து வளர்ந்தது இந்த இடம் தான். எங்கள் பூர்வீக சொத்து வேறு. இது என்னுடைய வீடு. பக்கத்துலேயே அண்ணா இருக்கார். இது வந்து அச்சரப்பாக்கம் பேரூராட்சிக்கு உட்பட்ட இடம். 2 ஏக்கரில் லேஅவுட் போட்டிருக்கேன். 60,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. 60 பிளாட் இருக்குங்க. இதுக்கு வந்து 24 அடி ரோடு இருக்குது, 30 அடி ரோடு இருக்குது, ட்ரைனேஜ் ப்ளஸ் இபி எல்லாமே லிங்க் பண்ணி வச்சுருக்குங்க. 2 பக்கமும் ஒரு NH கனெக்டிவிட்டி ரெண்டுமே இருக்குது. இந்த சைடு போனாலும் போகலாம், இந்த சைடு நேராக போகிறதும் போகலாம். இந்த நகருக்கு வந்து சுந்தர ஜோதி நகர்னு வச்சுருக்கோம் சார். இங்கே ஒரு 6 ஏக்கர் என்னுடைய இடம் இருக்குது. 2 ஏக்கர் மட்டும்தான் இப்போ பண்ணியிருக்கோம். இதை ஒரு விஐபி ஏரியா மாதிரி பண்ணுறதுக்காக தான் எல்லாமே பண்ணி வச்சிருக்கிறது. எல்லா ஃபெசிலிட்டியும் கொண்டாந்துருக்கோம் சார் நாங்கள். சார் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நீங்கள் இந்த ஊருக்காரு 60 வருஷமாக இங்கே வாழ்கிறீங்க அப்படின்றதுனால யதார்த்தமாக நீங்கள் வந்து எல்லாமே வந்து மக்களுக்கு விளக்கிருக்கீங்க சார். இப்போ வந்து கிரவுண்ட் வாட்ரு எவ்வளோ அளவு இருக்குது, எப்படி இருக்கும் சார்? சார் கிரவுண்ட் வாட்டர் 20 அடியிலே இருக்கும். 20 அடியிலேயே வாட்டர்? இங்கே பழைய கிணறு இருக்குது. ஓகேங்க. அந்த கிணத்துலேயே பார்த்து கூட எடுத்து பண்ணிக்கலாம். ஓகே. ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னே கடும் பஞ்சம் வந்தது. ஓ. இந்த சரௌண்டிங்கே எங்கள் கிணத்துல தான் தண்ணி எடுத்துகிட்டு போனது. சூப்பர் சார், சூப்பர். இந்த கிணத்துல தான் அதே மாதிரி இங்கே இருக்க பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கும் கவர்மெண்ட்டுக்கு அந்த கிணத்துல தான் தண்ணி கொடுத்தோம். இங்கே தண்ணிக்கு அந்த பிரச்சனையுமே இல்லை சார். எங்கே கிணறு இருக்கோ அங்கே வந்து உயிர்ப்பான ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்த பார்க்கும்பொழுதே ஒரு அமைதி சூழலில் இருக்குது சார். இந்த சைட்டோட பரப்பளவுலாம் சொன்னீங்க. இப்போ வந்து எவ்வளோ சைஸுக்கு போட்டு வச்சுருக்கீங்க, எந்த டைரக்ஷன்லாம் வந்து பிளாட் இருக்குது சார்? சார் இங்கே வந்து 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1100 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது சார். 1100 இருக்குது. சூப்பர். அகலம் வந்து 20லேருந்து 24 வரைக்கும் அகலம் இருக்குது. மீதி லென்த்தில் இருக்குது. 30 அடி 50 அடி லென்த்தில் இருக்குது சார். லென்த்தில் இருக்குது. ஆமாம். ஓகே, சூப்பர் சார். எல்லா டைரக்ஷன்லையும் இருக்குது. எல்லா டைரக்ஷன்லையுமே இருக்குது. ஓகே சார், ஓகே சார். இப்போ நான் வந்த உடனே எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டேன் சார். சூப்பர்பா இருக்கு. ரெசிடென்சியல் ஏரியா, மக்கள் வந்து குடியிருக்கிறாங்க. இந்த இடத்தினுடைய அமைப்பை பற்றி சொல்லுங்க சார். என்னென்னலாம் வந்து பண்ணலாம் சொல்லுங்க சார். சார் இது உடனே வீடு கட்டி குடியேறலாம் சார். மற்ற இடம் மாதிரில சுற்றி பார்த்துருப்பீங்க எவ்வளோ வீடுங்க இருக்குன்னு. இங்கே ஒரு 150 வீடு இருக்குது. ரோடு ஃபெசிலிட்டி, ட்ரைனேஜ் எல்லாமே இதில் இருக்குது. இதே இதுதான் இதுலேயே இருக்க போகிறது ஆகிட்டு. உடனே வீடு கட்டலாம், கட்டிட்டு உடனே குடியேறலாம். சப்போஸ் வீடு வாங்கிட்டு வீடு கட்ட போகிறனாலும் பேங்க்கில் ஒன்றும் நாங்களே அரேஞ்ச் பண்ணி வீடும் கட்டித்தரோம் சார். சார் நீங்களே கூட வீடு கட்டி கொடுக்குறீங்க? வீடு கட்டி கொடுக்குறோம். ஒரு இன்ஷியல் அமௌண்ட் கட்டினாலும் பேங்க் லோன்லாம் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்து ஓகே நாங்களே வீடும் கட்டி தரோம் சார். ஓகே சார். சார் சூப்பராக சொன்னீங்க. ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே வர்றவங்களுக்கு நீங்கள் வீடு கட்டியும் தரதா சொன்னீங்க. ஆமாம் சார். இப்போ நான் வந்து வீடு கட்டல சார், நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் சார். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த லேண்டோட அப்ரிசியேஷன் எப்படி இருக்கும் சார், நீங்கள் சொல்லுங்கள் சார். சார் இதை சுற்றி நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு. சரிங்க. சென்னை வந்து அச்சரப்பாக்கம் தான் அந்த இதில் பண்ணும்போது அது சவுத் சைட்லேருந்து வந்தீங்கன்னா என்ட்ரன்ஸே அச்சரப்பாக்கம் தான் ஸ்டார்ட் ஆகுது. அச்சரப்பாக்கம் தான் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. ஓகே. ரெண்டாவது இதை சுற்றி காலேஜ் இல்லாமல் யூனிவர்சிட்டியும் தக்ஷசிலா யூனிவர்சிட்டி ஒரு 6 கிலோமீட்டர்லேயே இருக்குது. SRM அக்ரிகல்ச்சர் காலேஜ் பக்கத்துலேயே இருக்குது. மருவத்தூர் காலேஜ் இருக்குது. சுற்றி காலேஜுங்க எல்லாமே இருக்குது. படிப்பு சம்மந்தப்பட்டதுக்கோ எதுக்கோ. அதே மாதிரி இங்கே வந்து 1.5 மணி நேரத்தில் சென்னை எக்மூர் போயிடலாம். ட்ரெயின் வசதி அவ்வளோ சௌரியமாக இருக்குது. நீங்கள் பஸ்ஸில் போனால் கூட பண்ண முடியாது. ட்ரெயினில் காலையில் ஏறினா 1.5 மணி நேரத்தில் சென்னை எக்மூரில் நீங்கள் இருக்கலாம். அவ்வளோ இது இருக்குது. சென்னை வந்து ஜனத்தொகை அதிகமாக இருக்கிறதால, நெருக்கடி இருக்கிறதால எல்லாருமே இந்த பக்கம் விருப்பப்படுறாங்க. டிரான்ஸ்போர்ட்டு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்குது. NH இருக்கிறதுனால நீங்கள் 24 ஹவர்ஸ் எங்கள் தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் போகலாம். சார் இப்போ ஒரு ஹைவே பிரிட்ஜ் ஒன்று போட்டுருக்காங்களா சார்? நம்ம பிரிட்ஜும் இருக்குது ஆகிட்டு வந்து, அதனால் கன்வீனியன்ட் நல்லா இதுவாக இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயமும் வந்து இந்த பிளாட்டுக்கு வந்து ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும், நல்ல க்ரௌத் கிடைக்கும்ன்றீங்க. சூப்பர் சார், சூப்பர் சார். இப்போ நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இப்போ அச்சரப்பாக்கத்தில் கோயில்கள் வந்து பிரசித்தி பெற்றதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியும் நீங்கள் சொல்லணும் சார். அதுக்கப்புறம் இப்போ வந்து அச்சரப்பாக்கம் சென்னையினுடைய முகப்புன்னு சொன்னதுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரியல் வர மாதிரி ஒரு டாக் இருக்குது, பேப்பர்லேயும் நாங்கள் பார்த்துருக்குறோம். இந்த ரெண்டுத்தை பற்றியும் ஒரு சின்ன ஒரு விவரம் சொல்லிடுங்க சார்.
அச்சிரப்பாக்கம் வந்து அந்த அச்சிரப்பாக்கம் பேர் வந்ததே ஆட்டீஸ்வரன் கோயில், அது பெரிய சிவன் கோயில் இருக்குது. அது மூலம் கிறிஸ்துவ மதத்துக்கு மலை மாதா கோயில் இங்கே மலை மேலே இருக்குது. ஆமாம், ஃபேமஸ் ஃபேமஸாக இருக்குது. முஸ்லீம்களுக்கு வந்து பெரிய மசூதிகள் இருக்குது. அதில் தர்கா ஒன்று இருக்குங்க. இதை சுற்றி வந்து நடுபழனி முருகர் கோயில், பெருமேற்கண்டி முருகர் கோயில், மேல்மருவத்தூர் கோயில், இதை சுற்றி கோயிலுக்கு தலமும் நிறைய இருக்குது. இது இல்லாமல் இங்கே வந்து திருவண்ணாமலை, மேல்மலை இதெல்லாம் 1 hour டிராவல் தான் சார். 1 hour டிராவல் தான். ஸோ சிவபக்தி மிக்கவர்கள் வந்து இங்கே இடம் வாங்கி போட்டாங்கன்னா பக்கத்திலே இருக்கு எல்லாமே. சூப்பர் சார், சூப்பர். கம்பெனி வந்து இதை சுற்றி 10 கம்பெனி மேலே இருக்குது. டிவிஎஸ் கம்பெனி பக்கத்துலேயே இருக்குது. இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் இன்னும் 2 கம்பெனி இருக்குது. செய்யூர் வந்து அனல் மின் நிலையம், இங்கே வந்து ஒரு 20 கிலோமீட்டர் தான் செய்யூர். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஈசிஆர் வந்து 1/2 hourல போயிடலாம் சார். 1/2 hourல போயிடலாம். சூப்பர் சார். அந்த செய்யூர் சொல்கிறோம் பார்த்தீங்களா, செய்யூரில் தான் ஈசிஆர் லிங்க் ஆகுது. அதே மாதிரி சிறுச்சேரி இது வந்து 1 hourல போயிடலாம் சார். சிறுச்சேரி ஐடி பார்க் ஏரியா மாதிரியா இந்த ரூட்லயே போயிட்டா 1 hourல போயிடலாம். ஓகே. வேலை வாய்ப்புகளுக்கு வந்து இங்க வந்து இருக்கும்போது நிறைய வேலை வாய்ப்புகளுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடத்தோட அப்ரூவ்டு வந்து உங்ககிட்ட வந்து தெரிஞ்சுக்கணும். ரேட்டு இவ்வளோ வசதிகள் வந்து வச்சிருக்கிறீங்க, என்ன ரேட்டு சொல்ல போறீங்க அப்படின்றத நம்ம வந்து மக்களுக்கு சொல்லி ஆகணும். கொஞ்சம் அதை பற்றி பேசலாம் சார். டிடிசிபி அப்ரூவ் ஆனது, பேரா வாங்கியிருக்கு. டவுன் பஞ்சாயத்துக்குள்ளே இருக்கிறதுனால பேங்க் லோன் நல்லா பண்ணி தருவோம் சார். நம்மளே பண்ணி கொடுத்து நேஷனல் பேங்க்லேயே பண்ணி தரோம். சூப்பர் சார். 80% 90% வரைக்கும் நாங்கள் பண்ணி தரோம் சார். அது நம்மளே கிட்ட இருந்து அரேஞ்ச் பண்ணி தந்தோம். ஓகே சார். என்ன ரேட் சார் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க ஸ்கொயர் ஃபீட்டுக்கு? ஸ்கொயர் ஃபீட் வந்து 1499 சார். 1499 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் சார். இப்போ ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 9 லட்சம் ரூபாய் எடுத்துன்னு வந்தீங்கன்னா பண்ணிட்டு போகலாம் சார். இப்போ 600 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு 9 லட்சம் ரூபாய் இருந்தா நம்ம வந்து ஒரு மனையை பதிவு பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ வேற ஏதாவது ஆஃபர் ஏதாவது சொல்றீங்களா சார்? பண்ணி 21 நாள்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் நாங்கள் பண்ணி கொடுத்துறோம். நாங்களே பண்ணி கொடுத்துறோம். சூப்பர் சார். இங்க வந்து டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்டு 9 லட்சம் ரூபாய் எடுத்துன்னு வந்தா ஒரு மனையை வந்து பதிவு பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லிட்டீங்க. 21 நாள்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு தயார்னா நான் ரெஜிஸ்ட்ரேஷனே ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறேன்னு